எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுடைய ஆத்துமாக்களை பலப்படுத்துவீராக, எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பீராக. தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் இந்த கால வேளையில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், இனிய காலை வணக்கம். இன்றைக்கும் நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அதிகாரத்துக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே தியானித்தபடி நம்முடைய பேதுரு அப்போஸ்தலர் எந்த சூழ்நிலையில் இந்த எபிசோலை, இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்றால், அவர் ரோமாபுரியில் சிறையில் இருந்து இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். குறிப்பாக இந்த 2வது நிருபம், த செகண்ட் எபிசோல், இந்த எபிசோலுடைய பர்பஸ் என்ன, எதற்காக எழுதப்பட்டது என்றால், எல்லா இடங்களிலும் அந்த காலகட்டங்களிலே பாருங்கள், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் இருக்கிறபடியால் நீங்கள் உங்களை எப்படி காத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாள் எப்படியாக இருக்கும் என்பதையும் இந்த 3 அதிகாரங்களும் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. ஸோ குறிப்பாக முதல் அதிகாரத்தை நம்ம நேற்றைக்கு நம்ம வாசித்தோம். ஸோ அதில் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அது கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களிடத்திலிருந்து நம்மை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்வது, நம்ம எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாள், அந்த பெரிய நாளை குறித்து, அந்த ஜட்ஜ்மெண்ட், த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கும் இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இட் இஸ் அ ஸ்ட்ராங் வார்னிங் அகெயின்ஸ்ட் த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். அது மாத்திரம் இல்லை, த சர்டனிட்டி ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க, ஆண்டவருடைய நாள் வரப்போகுது, ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, அது வரைக்கும் உன்னை ஆயத்தமாக வச்சுக்கணும், நீ பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், பிரியம் இல்லாததை செய்யக்கூடாது. அப்போது சர்டனிட்டி, அந்த நாள் நிச்சயம் வரதான் போகுது, அது வேணால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக அந்த நாள் வரப்போகுது. அந்த நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஸோ பொய் தீர்க்கதரிசிகளை குறித்த எச்சரிக்கை, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிச்சயத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 பகுதிகள் இருக்குது. இந்த 3 பகுதியில் இந்த பொய் தீர்க்க தரிசனத்தை குறித்து எப்படி சபையானது என்னென்ன காரியங்கள், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது, அவங்க எப்படிலாம் முரண்பாடாக இருக்கிறாங்க, இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இதற்கு முன்பாக ஆதி காலத்தில் இருந்து ஆண்டவர் எப்படிலாம் நியாய தீர்ப்பு செய்திருக்கிறார், இதற்கு முன்பாக அதையும் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் கடைசி பகுதியாக த கேரக்டர் ஆஃப் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இந்த பொய் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவங்க, பொய்யான போதகர்களாக இருக்கிறவங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன் இதை பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிறார்னா, இதெல்லாம் பார்த்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக அவர் இதை நிருபத்தை எழுதுகிறார். ஸோ இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன், லெட் அஸ் லிவ் ஃபார் காட் ஃபெய்த்ஃபுல்லி, தேவனுக்காக உண்மையோடு வாழ்வோம் என்று ஒரு தலைப்பு கொடுக்குறேன். ஸோ 3 பகுதிகளாக நம்ம இதை பிரிக்க போகிறோம். 1ஆம் வசனத்திலேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 2ஆம் பகுதி பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவர்கள் வெர்சஸ் தேவ பக்தி அற்றவர்கள். தேவ பக்தி உள்ளவர்கள், அவங்களுக்கு எதிராக தேவ பக்தி அற்றவர்கள். 3ஆவதாக தேவ பக்தி அற்றவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து பார்க்க போகிறோம். அது 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய. நம்முடைய மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா சில நேரத்தில் சில பொருட்களை நம்ம வாங்கும் பொழுது எது உண்மையான பொருள், எது ஃபேக்கான பொருள்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ நிறைய விழிப்புணர்வு வருது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் சில காரியங்களை சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுகிற பன்னீருங்கிறது பாலாடை கட்டி இல்லையா,
ஸோ அந்த பாலாடை கட்டியிலேயே பல போலியானது இருக்குது. அப்போ போலிக்கும் உண்மைக்கும் எது வித்தியாசம் அப்படின்னு அவங்க சில காரியங்களே சொல்கிறாங்க. அப்போ போலியான பன்னீர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, வெஜிடபிள் ஃபேட்லேருந்து சில எண்ணெயை ஊற்றி அந்த மாதிரி வெள்ளை கலரில் க்யூபாக கட் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஆனால் உண்மையான பன்னீர் எப்படி இருக்கும்? பால்லேருந்து எடுக்கப்பட்ட அது சாஃப்டாக இருக்கும். இந்த போலியான பன்னீர் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இந்த வித்தியாசத்தை உணர்ந்து இது உண்மை எதுவோ அதை நம்ம கண்டறிந்து அதை தான் நம்ம உண்ண வேண்டும். அதே போல் தான் போலியான நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்குது. இப்போ எங்கே போனாலும் அந்த கவுண்டிங் மிஷினில் பார்க்குறாங்க, இல்லை இப்படி விளக்கில் வச்சு பார்க்குறாங்க. என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? எது உண்மை, எது போலி? அப்படியாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் போலியான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் அதிகமாக இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறார்கள். ஸோ நாம் எப்படி இவர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இவற்றை நம்ம 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அதாகிலும் பழைய காலத்திலே இந்த கான்செப்ட் இருந்தது, இப்போ வரப்போகிறது கிடையாது. இந்த கடைசி காலத்தில் மாத்திரம் இல்லை, அப்பொழுதே கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இறந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த வரி பார்க்கும்பொழுது, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அது வருங்காலத்தை குறிக்கிறது. அப்போ முன்னமேயும் இருந்தாங்க, இப்போ வரப்போகிற காலங்களிலேயும் இந்த கள்ள போதகர்கள் இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள், ஆங்கிலத்தில் வேத புரட்ட ஹெரசி என்று சொல்வார்கள். இதற்கு உதாரணமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார், சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படிக்கு எழுந்திருக்கிறார், எழுந்து ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் சத்தியம், இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ வேத புரட்டு எப்படி என்றால், ஆண்டவர் சிலுவையில் அனைத்தையும் செய்து முடிச்சிட்டார். எஸ், ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார் தான். அதனால் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு, பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார் தான். ஆனால் நியாய தீர்ப்பு என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதே, நாம் செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரே. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், நம்ம என்ன காரியத்தை வேணாலும் செய்யலாம். ஏன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் த கிராஸ். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்மளை ஏற்றுக்குவார், நம்மளுக்கு நியாய தீர்ப்புலாம் இல்லை. அப்போ இது வேத புரட்டு. ஆண்டவருடைய வேதம் அப்படி சொல்லுதா? இல்லை. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? தன் பாவங்களை அறிக்கையிடணும், விட்டுறணும். அப்போ நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்படியாகத்தான் கள்ள போதகர்கள் பல கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரமா டிசப்ஷன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏமாத்துறாங்க. அப்போது பல பேருடைய கண்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறதுனா குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆனால் சத்தியத்தை அறியாதபடினால என்ன பண்ணுகிறாங்க? அவங்க விழுந்து போகிறாங்க, அவங்களுடைய விசுவாச ஜீவியம் கெட்டு போகிறது. எனவே பேதுரு அப்போஸ்தலர் அன்றைக்கே நமக்கு எழுதியிருக்கிறார், கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக அவர்கள் நுழை பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்பர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரமாய் நுழை பண்ணி தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. இன்றைக்கு ஏராளமான ஆண்டவருடைய ஊழியங்களை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சோஷியல் மீடியாவில் பல ஊழியங்கள், பல ஊழியக்காரர்கள், அதாகிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஊழியக்காரர்களுடைய சர்மன்லாம் கூட வருது. அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது உண்மையில் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது வேத புரட்டுகள் இருக்கிறது. அப்போ நாம் தெளிவாக இல்லைனா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லைனா, ஜாக்கிரதையாக இல்லைனா, we will be deceived. நாமும் இந்த வஞ்சனையில் விழுந்து போவோம். அப்போ இவர்கள் ஆண்டவரையே மறுதலிக்கிறார். ஆண்டவர் நம்மளை கிரயத்துக்கு கொண்டு இருக்கார். கிரயம்னா ப்ரைஸ், ஒரு ப்ரைஸ் பே பண்ணி ஆண்டவர் நம்மளை வாங்கியிருக்காரு. என்ன ப்ரைஸ் பே பண்ணியிருக்காரு? அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்ட ஆண்டவரை என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, அவர்களுக்கே தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார். ஆமாம், வேற என்ன நடக்கும்?
ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. அவன் என்ன காரியத்தை செய்கிறானோ அதற்கேற்ற பலனை அவன் பெற்றுக்கொள்வான். அப்போ இந்த இடத்துல அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அழிவு வைக்கப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவங்க ரொம்ப சூப்பராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு காந்தகம், ஒரு மேக்னெட்டு அதை சுற்றி உள்ள இரும்பை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தன் பக்கமாக இழுக்கிறதோ, அப்படியாகத்தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கமும் தூஷிக்கப்படும். ஆண்டவருடைய மார்க்கமானது தூஷிக்கப்படும். அடுத்து அவங்க என்னென்னலாம், அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் பொருள் ஆசை உடையவர்களாக இருப்பாங்க. இது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அவங்க என்ன ஆசை இருக்கும் அவங்களுக்குள்ள? பொருளை சுதந்திரிக்கணும், பொருள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார். அதுதான் நான் சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய தந்திரமான வார்த்தைகளால் அந்த குறிப்பிட்ட நபரை தன்வசப்படுத்தி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் என்றால் ஆட்டி படைத்தல், தந்திரமா. அப்போ பொருளாசை உடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஆட்டி படைக்கிறாங்க என்றால் நம்ம இந்த காரியங்களெல்லாம் யோசித்து பார்க்கணும். we need to compare with the word of God. பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இங்கே போய் உட்காரலாம், அங்கே போய் உட்காரலாம் என்று. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். அதாகிலும் தீர்க்க தரிசனம் 2 வகைப்படும். உங்களுக்கு நான் இன்றைக்கு காலை வேளையில் சொல்லித்தரேன். ஃபோர் டெல்லிங் அண்ட் ஃபோர்த் டெல்லிங் என்று 2 வகைப்படும். ஃபோர் டெல்லிங் அதாவது FORE. ஃபோர் டெல்லிங் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி ஆசீர்வாதமாக சொல்கிறது. இப்போது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கையிட்டு செய்கிற காரியத்திலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த வசனத்தை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் சொல்கிறது ஒரு விதமான தீர்க்க தரிசனம். அடுத்தது ஃபோர்த் டெல்லிங் என்று சொல்லப்படுகிறது. என்ன? FORTH. ஃபோர்த் டெல்லிங். இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, நடக்க இருக்கிற காரியத்தை, உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கும், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார், இப்படியாக நடக்கும் என்று சொல்லுகிறது. அந்த ஃபோர்த் டெல்லிங்லையும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே அது ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா? ஆல்வேஸ் த ப்ராஃபஸி ஷுட் பி கம்பேர்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை கூட கம்பேர் பண்ணும்பொழுது தான் அந்த தீர்க்க தரிசனம் நிலைக்கும். அப்போ சாதாரணமாக ஏதோ அவங்களுடைய நினைவில் தோன்ற காரியங்கள், என்னென்னமோ வாயிலிருந்து வருகிற காரியங்களை சொல்லிட்டு அதை நம்ம தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்ததாக நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அவங்க பொருளாசை உடையவர்களாக இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 4ஆம் வசனத்தில் இது ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நம்ம வாசிச்சிருவோம். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22:11 நம்ம வாசிச்சிருவோம். ஏன் ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல நமக்கு என்ன புத்திமதியை சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நம்ம யோசிக்கலாம், அவங்க ஆண்டவருக்கு விரோதமானதை தானே செய்கிறாங்க, அப்போ ஏன் ஆண்டவர் அவங்கள ஸ்டாப் பண்ணலை? நமக்கு ஒரு யோசனை தோணுதில்ல. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நெக்ஸ்ட், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அடுத்து, நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் மாகட்டும். ஆமாம், ஆண்டவர் தான் அவங்கள விட்டு வச்சிருக்காரு. அவங்களுக்கே அவங்க அதிகமான ஆக்கினையை தேடிக்கொள்ளுகிறார்கள். So God's judgment is not idle. God's judgment is not idle. It is going to be fulfilled. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பானது இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். இப்போ அடுத்தது பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். தேவ பக்தி உள்ளவர்கள் வெர்சஸ் தேவ பக்தி அற்றவர்கள். The righteous versus the ungodly. Righteous people எப்படி இருப்பாங்க? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க?
அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தேவ பக்தி அற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற தேவ தூதர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஊழியம் செய்து கொண்டு இருந்த தேவ தூதர்கள் எப்படி விழுந்து போனார்கள் அவர்களை குறித்தும், இரண்டாவதாக பழைய காலத்தில், அதாவது ஏன்ஷியன்ட் வேர்ல்டு, அங்கே எப்படி பாவம் நுழைந்து எப்படி ஆண்டவர் பாவத்தினால அந்த உலகத்தை அழித்து போட்டார் அந்த காரியத்தை குறித்தும், சோதோம் குமாரா ரொம்ப அதிகமான பாவம், அருவருப்பான பாவங்களை அந்த பட்டணம் செய்ததுனால அந்த பட்டணம் எப்படி அழிக்கப்படுது. இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க. இப்போ இந்த தூதர்களை குறித்து பார்க்குறோம். இப்போ ரெண்டு விதமாக இந்த தூதர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. என்னென்ன விரோதமான காரியங்களை செய்தாங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவர் தூதர்களை ஏற்படுத்துறது நோக்கம் என்ன? அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு கூட்ட தூதர்கள், அதாவது 3இல் 1 பங்காகிய தூதர்கள் விழுந்து போனார்கள். ஏனென்றால் லூசிஃபர் என்று சொல்லுகிற ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுற ஒரு லீடர், நான் ஆண்டவருக்கு மேலே ஏறுவேன் அப்படின்னும் போது அவன் மாத்திரம் கீழே விழல, அவனோடு கூட சேர்ந்து 3இல் 1 பங்கை இழுத்து கொண்டு கீழே விழுறான். ஸோ தூதர்களில் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ரிபல்லியஸாக இருந்துட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையாக இருந்தாங்க, முரட்டாட்டமாக இருந்தாங்க. அடுத்த தூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதர்கள் பூமியில் இருக்கிற மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்ன செய்கிறார்களாம், அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க. அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன இங்கே தண்டனை கொடுக்குறாரு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே அவர்களை கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அப்போ அவர்கள் தேவன் கட்டி வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அவங்களுக்கும் ஆக்கினை இருக்கு. தேவ தூதர்களை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம். தேவ சாயலில் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை ஆண்டவர் யார் சாயலில் படைத்தார்? தேவ சாயல். அப்போ தேவ தூதருடைய பர்பஸ் என்ன? ஆண்டவரையும் சேவிக்கணும், அதாவது மனித குலத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணும். நம்ம சங்கீதம் 91 சொல்லுவோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவங்க நமக்கு சேவகம் செய்யறதுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2 விதமாக ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணதை நிமித்தம் ஆண்டவர் இங்கே சொல்லிட்டாரு, அவர்களுக்கு நரகம் வைக்கப்பட்டு நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு நான் இந்த ஸ்மால் பேராகிராஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், தேவ பக்தி உள்ளவர்கள் ப்ளஸ் தேவ பக்தி அற்றவர்கள். இப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் யாருன்னா, நோவா காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முழு உலகமும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நோவா என்கின்ற ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், அவர் மாத்திரம் இல்லாமல் அவரோடு கூட இருக்கிற அவருடைய குடும்பம், மூன்று பிள்ளைகள், அவங்களுடைய மருமக்கள்மார்கள், அவருடைய மனைவி, மொத்தமாக சேர்த்து 8 பேரை ஆண்டவர் காப்பாற்றுறார். அப்போ அவபக்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேலே ஜலப்பிரயத்தை ஆண்டவர் வர செய்கிறார், அவர்களை அழித்து போடுவார். இதுதான் தேவ பக்தி உள்ளவர்களுக்கும் தேவ பக்தி அற்றவர்களுக்கும் தேவன் காண்பிக்கிற ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆமேன். மூன்றாவதாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், சோதோம் குமாராவை பற்றி சொல்லப்படுகிறது. சோதோம் குமாரா என்ன? அது ரொம்ப அழகான பட்டணம், ரொம்ப பெரிய பட்டணம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம். ஆனால் அந்த பட்டணங்களை சாம்பலாக்கி போடுகிறார் ஆண்டவர். ஏன்? அந்த அளவுக்கு அவர்களுடைய பாவ செயல், அக்கிரமங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு நீதிமான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்ம பார்க்குறோம், வாசிப்போம். 6, 7, 8 வாசிங்கம்மா. சோதோம் குமாரர் என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து
பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தரமாக வைத்து அக்கிரமர்களுக்குள்ளே வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்கள் கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்பொழுது தேவனாகிய ஆண்டவர் இந்த சோதம் குமாராவை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சிருக்கார், பேட் எக்ஸாம்பிளாக வச்சிருக்கார். ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணால் இப்படி தான் ஒரு பட்டணமே அழிந்து போகும்ன்றதுக்காக தான் இந்த பட்டணத்தை அவர் எக்ஸாம்பிளாக வச்சிருக்காரு. ஆனால் அதில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறான், லோத்து என்று சொல்லப்படுகிற ஒரு நீதிமான் இருக்கிறான். அந்த நீதிமானை அவர் ரட்சிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார், அவருடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவருடைய மனைவியான என்ன பண்ணுறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அவங்க உப்பு தூணாக மாறி போகிறாங்க. அடுத்து 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மன்னிக்கவும் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று. ஆமாம், நோவாக்கு சோதனை இருந்தது, லோத்துக்கு சோதனை இருந்தது, ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சித்தார், காப்பாற்றினார். ஆமென். அடுத்தது, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஸோ தேவ இரக்கம் வெர்சஸ் தேவ நியாயத்தீர்ப்பு. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நின்று நியாயம் தீர்ப்பார். ஆமென். அடுத்ததாக நம்ம பெரிய பகுதிக்குள்ளே நம்ம கடந்து சொல்ல போகிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். இதில் முழுவதும் தேவ பக்தி அற்றவர்களை குறித்த குணாதிசயங்கள், டிஸ்கிரிப்ஷன் அபவுட் அன்காட்லி பீப்புள். அவங்க எப்படிலாம் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக அப்படி செய்வார்கள். அன்கிளென்லினஸ், அவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை யார் ஒருவங்க அசட்டை பண்ணுறாங்களோ நமக்கு அது ஒரு க்ளூவாக இருக்குது, அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, அவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவன் ஒருவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற பயம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு தெரிய வருகிறது, இவர்கள்லாம் தேவ பக்தி அற்றவர்கள். அப்போ ப்ரௌட் இருக்குது, செல்ஃப் வில் இருக்குது, அவங்க நினைத்ததை அவங்க செய்கிறாங்க, அவங்க நினைச்சதை அவங்க பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அன்னைக்குரிய ஒரு மெசேஜாக இருக்கிறது. தேவ வார்த்தையை போதிக்கிறது இல்லை, வேதத்தை பிரித்து தேவ வார்த்தையை போதிக்கிறது இல்லை, ஆனால் செல்ஃப் வில்டு மெசேஜாக இருக்குது. அவங்க அன்றைக்கி என்ன யோசிக்கிறாங்களோ அல்லது அவங்க அன்றைக்கி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பேசுகிறாங்க. ஸோ நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், தேவ வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக ஸ்பிரிச்சுவல் க்ளூம். அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய ஆக்கினையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாக கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாக குற்றப்படுத்த மாட்டார்கள். அப்போ என்ன நடக்கும்? இவர்களோ பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தி அற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியல, ஆனால் ஆண்டவரை தூஷித்து ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப அசட்டையாக அவர்கள் நினைத்து காரியங்களை செய்கிறார். இப்போது சில லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் இருக்குது. அவங்க என்னென்ன மாதிரியான பாவங்கள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் 13வது வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, எப்படி ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாக இருந்து உங்களோட விருந்து உண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாக வாழ்கிறார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை சாட்சியின் ஜீவியமாக இல்லை, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப லாவிஷாக இருக்குது, ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வாழ்க்கைக்காக அவங்க என்னன்னாலும் செய்வாங்க, அந்த இன்பத்துக்காக, அந்த லீஷருக்காக, அந்த ப்ளஷருக்காக அவர்கள் என்ன காரியங்களை வேணாலும் செய்வார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க.
அடுத்து பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாக இருக்கிற கண்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ நம்ம கண்ணை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணை குறித்து சொல்லப்படுகிறது பாவத்தை விட்டு ஓயாத கண்களாக அவருடைய கண்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து, அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்லுகிறோம், சத்தியம்தான் நம்மளை விடுதலை செய்ய போகுது. சத்தியத்தை அறியுங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தியமா போதிக்கிறவர்கள் ரொம்ப குறுகிற மக்களாக தான் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நம்மளால உறுதியாக நிற்க முடியும். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா தந்திரமாக பிடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பொருளாசை. நம்ம ஏற்கனவே 3ஆம் வசனத்திலே நம்ம வாசித்தோம். கவர்ச்சியஸ்னஸ், பொருளாசைகளினால் பழகின இருதயத்தை கொண்டு சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேயோரின் மகனாகிய குமாரனாகிய பீலையாமுடைய வாழ்க்கையை பின்பற்றி போனார். பீலையாம் என்ன செய்தார்? அவர் கூலிக்கு தன்னை விற்று போட்டார். அப்போ கூலி கொடுத்தா, காசு கொடுத்தா, பிரைப் பண்ணா அவங்க விட்டுருவாங்க, ஆண்டவரையே விட்டுருவாங்க. ஸோ தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பாருங்க, ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் அவருடைய வேலையை செய்து முடிப்பார். நம்ம அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கழுதை பேசிச்சு. நம்மளுடைய பிள்ளைகள் இந்த கடந்த VBSல இந்த ட்ராமாவை ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கழுதை பேசிச்சு. அப்போ அந்த அளவுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிரைபரி, கண்ணு மறைஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாக இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா காரிருளை வைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பற்றி 18ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்புனவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய், பாருங்க அந்த தந்திரம்ங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? டிசப்ஷன், ஏமாத்துவாங்க. மாம்ச இச்சைகளினால காம விகாரங்களினால அவங்கள தந்திரமா பிடிப்பாங்க. They know how to deceive people. They know how to speak very sweetly. You need to be very careful. கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானே அதற்கு அவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். ஃபைனலாக 20ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் டேஞ்சர், இந்த ஃபால்ஸ் டீச்சரை பற்றின, இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பற்றின டேஞ்சர் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையோட கேடு உள்ளதாக இருக்கும். ஸோ யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறார். ஆண்டவர் தான் ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆண்டவர் தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர். அந்த அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த அசுத்தங்களுக்கு தப்பி ஓடிட்ட நம்ம மறுபடியும் போய் அந்த அசுத்தத்தில் விழுந்தோம்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். அதுக்கு ஒரு கம்பேரிசனை சொல்லியிருக்காங்க. நாய் தான் கக்கினதை தின்ன கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள திரும்பினது போல இந்த பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்ததென்று. ஸோ நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு அந்த கற்பனையை விட்டு நம்ம விலகணும்னா ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த தேவ வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கட்டளையிடுவாராக. நமக்கு 6 சென்சஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் 6வது சென்ஸு பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார்.
எது தவறு எது பொய் என்கின்றத, எது உண்மை என்கின்றத நம்மளால் பகுத்து அறிய வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் மேலே, பகுத்தறிவுக்கு மேலே தேவனாகிய ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்துவார். எது கள்ள தீர்க்க தரிசனம், எது கள்ள போதகம், எது உண்மையான ஆண்டவருடைய வசனம் என்கின்ற வித்தியாசத்தை நாம் உணரும் வேண்டும். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உண்மையாய் வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. Lord, I need to live a life which is faithful. நான் உண்மையோடு கூட வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பன். திருச்சபையை இன்றைக்கும் நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரோடு கூட பேசினார். எப்படி ஒரு சபை தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், சபை எப்படி பிசாசனுடைய சகல சதிகளிலும் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு பத்திரமாக இயேசுவிடம் வர வேண்டும் என்பதையெல்லாம் பேதுரு அப்போஸ்தலன் அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். பல காரியங்களை நமக்கு உதாரணமாக சொல்லி கொடுத்தார். சோதோம் கொமோராவை பற்றி பேசினார், லோத்தினுடைய மனைவியை பற்றி பேசினார், பாவத்தை பற்றி, தேவ பக்தி இல்லாதவர்களை பற்றி பேசினார், செம்மையான வழியை விட்டு போகிற மக்களை பற்றி எல்லாம் பேசினார், வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள் என்றெல்லாம் பேசினார். அவைகளை மிக முக்கியமாக கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பேசினார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மை கர்த்தரை விட்டு வழி விலகி போக வைப்பார்கள். யார் இந்த கள்ள தீர்க்கதரிசி? நம்மை சபையை விட்டு பிரிந்து போக பண்ணுவான், ஊழியத்தை விட்டு பிரிந்து போக பண்ணுவான், கர்த்தர் மீது உள்ள பக்தியை விட்டு பிரிந்து போக பண்ணுவான், கடைசியில் கர்த்தரை விட்டே பிரிந்து போக பண்ணுவான். இதை ரொம்ப மனதில் பெரிய பாரத்தோட பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். எங்கேருந்து எழுதுகிறார் தெரியுங்களா? அவர் ஒரு சபையோட பாஸ்டர். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் அன்றைக்கு உருவாக்கினவர் இந்த ஊழியன்தான். ரோமாபுரியில் கிபி 68 சிறையிலிருந்து எழுதுகிறார். அவருக்கு தெரியும் இந்த சபையை அழிக்க பாதாளத்தின் வாசல்களால் கூட முடியாது, ஆனால் பொய் சொல்கிறவனால முடியும், கள்ள தீர்க்கதரிசிகளால் முடியும். திருச்சபைக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆனால்
தந்திரம் பலிக்கும், ஏமாற்றுகிறவன். இயேசு எந்த இடத்துல நம்ம பலாத்காரம் பண்ணி சாத்தான் மேற்கொள்வான் என்று சொல்லவில்லை, நாம் தான் அவனை ஜெயிப்போம். இங்கே அவர் சொல்றது எல்லாமே கள்ள தீர்க்கதரிசி கள்ளதனமாய் வருவான், வேதத்தை புரட்டுவான், கள்ள வசனங்களை போதித்து நம்மை அழிவுக்கு நேராக அனுப்புவான் என்று அவர் அந்த ஜெயிலேருந்து எழுதுகிறார். இதுக்கப்புறம் ஐயா எழுத போகிறதில்ல, இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது. வர நாளில் 3ஆம் அதிகாரம் தியானித்தோம்னா அதுக்கப்புறம் பேதுரு பேச போகிறதில்ல. ரோமில் போய் இறந்துட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். வரலாறு சொல்லுகிறது அவர் தலை கீழாக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவரோட வாஞ்ச ஃபுல்லாக சபை சபை சபை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சபை பத்திரமாக இருக்க வேண்டும். அவர் சபை பத்திரமாக இருந்தால்தான் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள், ஊழியத்தை விட்டு பிரிக்கிற, சபையை விட்டு பிரிக்கிறவைகளிலிருந்து நாம் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை அவர் தனக்கென தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் இன்றைக்கு காலை ஆராதனையில் வந்திருக்கோம். நீங்களும் நானும் இன்றைக்கி எப்படியாச்சும் ஆண்டவருடைய பணி நிறைவேறணும் என்று இருக்கோம். கவலைப்படாதீர்கள். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை இருந்து ரட்சிப்பார். அவர்களை தனக்கென தெரிந்து கொண்டார். அவர்கள் தன்னக்கென்று தன்னுடைய பிள்ளைகளாக வச்சுட்டார். நம்ம தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே என்னை தெய்வ பக்தி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லலாமா? ஆண்டவரே என்னை தெய்வ பக்தி உள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே, கள்ள தீர்க்கதரிசிகள் பக்கம் நாங்கள் சாயாதபடி எங்களை காப்பாற்றும். கள்ள போதகருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்காதபடி எங்களை காப்பாற்றும். நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க திருச்சபையே. நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காதபடி சோதனையிலிருந்து ரட்சிக்கப்படத்தக்கவர்களாக எல்லா சோதனையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஓ ரிகா அப்படியே அந்நிய பாஷை பேசலாமா? நாம் ஜெபம் பண்றது தேவ பக்தியின் செயல். நாம் சோத்திர பலிகள் படிக்கிறது தேவ பக்தியின் செயல். நாம் பாடல் பாடுவது தேவ பக்தியின் செயல். தினந்தோறும் ஊழியம் செய்வது தேவ பக்தியின் செயல். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தேவ பக்தியின் செயல். ஜெபக்குழு நடத்துவது தேவ பக்தியின் செயல். சிறுவர் ஊழியம் செய்வது தேவ பக்தியின் செயல். என் மகனே, உன்னை விட்டுக்கொடு. நீ தேவ பக்தி உள்ளவனாய் மாறு. தேவ பக்தி உள்ளவளாய் மாறு. தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாறட்டும். தேவ பக்தி உள்ள திருச்சபையாய் மாறட்டும். ஓ ரீதா லா பாஷா தா ராகா தா லா பா ராதா லா பாஷா தா ரா பா பா பா. ஓ ரீதா லா பா 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 பா. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தந்தையே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் சந்நிதியில் அப்படியே நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம் நாம் சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து எங்களையும் எங்கள் சபை மக்களையும் கிறிஸ்துவனுடைய சபையும் நீர் காப்பாற்றும். கள்ள போதகர்களிலிருந்து எங்களையும் எங்கள் சபையும் திருச்சபையை நீர் காப்பாற்றும். எங்களை தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்றும். எங்களை தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்றும். எங்களை சோதனை இருந்து காப்பாற்றும். எங்கள் குடும்பத்தை சோதனை இருந்து காப்பாற்றும். எங்களோட உடன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை சோதனை இருந்து காப்பாற்றும். அப்பா, சிறுவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை சோதனை இருந்து காப்பாற்றும். கிராம ஊழியம் செய்கிற பிள்ளைகளை சோதனை இருந்து காப்பாற்றும். வயதானவர்களை சோதனை இருந்து காப்பாற்றும். வாலிப பிள்ளைகளை சோதனை இருந்து காப்பாற்றும். தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் தகப்பனே, அப்பா, உம்முடைய தயை கொண்ட அன்பினால் எங்களை மூடுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இவற்றில் எவையிலும் நாங்கள் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறுமையும் எளிமையும் ஆனையுமே நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன்.
சொல்லலாமா? என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைகளில நாங்கள் தரித்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்து கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் ஈஷ் மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். அல்லேலூயா. தலைமையில் கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சேராவை தலையில் போட்டுக்கொள்கிறோம். செஸ்ட்டில் நீதி என்னும் மார்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். விடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கொட்டிக்குள்ளே நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. 7 அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. May the good God bless you and have a blessed day. Shalom.